4 மருத்துவக் கல்லூரியும் எந்த அரசியல் கட்சியுடைய சார்புடையதுன்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. கட்சி ஒரு முக்கிய தலைவர்கள் இந்த மாதிரி ஒரு கல்லூரிகள் நடத்தும் பொழுது அவங்க இந்த மாநில இடஒதுக்கீடுக்குள்ள வர வேண்டாம், இந்த 7.5% இடஒதுக்கீடு ஏழை மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டாம். பெரம்பலூர்ல இருக்கிற இன்னும் 2 மருத்துவக் கல்லூரிக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டேட் பிரைவேட் யூனிவர்சிட்டிங்கிற கேட்டகரியில் வரதுனால எந்தவித என்ஓசியும் அப்ளை பண்ணாம டைரக்டா யூஜிசியில் அப்ளை பண்ணி அவங்க இந்த மாதிரி நிகர்நிலை பல்கலைக்கழகத்திற்கான அந்த ஸ்டேட்டஸை எடுத்திருக்காங்க. இப்போ என்னன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகம் ஒரு அந்தஸ்து வாங்கிட்டாங்கன்னா, இப்போ நம்ம அரசு நம்ம பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் இந்தியாவில் இருக்க மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணுறப்ப மருத்துவ சேவை தரமானதாகவும் இருக்கு. அதற்கு காரணம் நம்ம இருக்கிற சமூக நீதியை பின்பற்றக்கூடிய இடஒதுக்கீடு முறையை நம்ம தொட்டு நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு தனியார் மருத்துவக் கல்லூரிகளுக்கு நிகர்நிலை பல்கலைக்கழகம் அந்தஸ்து கிடைச்சதுன்னா அவங்க இந்த இடஒதுக்கீடு முறையை பின்பற்ற வேண்டும் என்ற அவசியம் அவங்களுக்கு இல்லை. பிளஸ் இன்னும் முக்கியமாக கிராமப்புற ஏழை மாணவர்களுக்கு உதவக்கூடிய பெரிதும் ஒரு வரமாக இருக்கக்கூடிய இந்த 7.5% இடஒதுக்கீடும் அவங்களுக்கு கிடைக்காது. அப்புறம் அந்த ஃபீஸும் நம்ம அரசு நிர்ணயிக்கக்கூடிய ஃபீஸையும் அவங்க பின்பற்றாம அவங்க ஒரு இந்த ஏழை மாணவர்களுக்கு அதிக அளவில் கட்டணத்தை வாங்கக்கூடிய ஒரு சூழலும் உருவாயிருக்கும். இதை எதிர்த்து மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையிலான இந்த அரசு உடனடியாக இது பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி தான் அந்த நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் வெப்சைட்டில் அரசுக்கு தெரிய வந்தது இந்த மாதிரி நடந்ததுன்னு. உடனடியாக நம்ம அட்வொகேட் ஜெனரல் அவங்ககிட்ட கலந்து பேசி இமீடியட்டாக என்ன ஆக்ஷன், லீகல் ஆக்ஷன் நம்ம எடுக்கிறதுக்கு அனைத்து முயற்சிகளும் எடுத்துகிட்டு இருக்கோம். இது எதிர்த்து ஒரு மேல்முறையீட்டு மனு ரிட் பெட்டிஷனும் விரைவில் ஃபைல் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒன்றிய அரசை வலியுறுத்தி இந்த மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்டோட என்ஓசி கண்டிப்பாக மேண்டேட்டரியாக இருக்கணும். ஒரு மெடிக்கல் காலேஜ் ஆரம்பிக்கிறப்ப நான் என்ஓசி கேட்குறாங்க. அதே மெடிக்கல் காலேஜ் ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி ஆகிறதுக்கு எப்படி ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ரோல் இல்லாமல் எப்படி அவங்க பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒன்றிய அரசோட கல்வி அமைச்சகத்திட்டையும் நாங்கள் இன்சிஸ்ட் பண்ண போகிறோம். இதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே தெளிவாக அறிவித்த மாதிரி இதற்கு நிரந்தர தீர்வு என்னன்னா, இந்த கல்வியும் மருத்துவம் மாநில பட்டியலுக்கு வரணும். அதுதான் ஒரு நிரந்தர தீர்வாக இருக்கும். அப்போதான் நம்ம சமூக நீதியும் காக்கப்படும், நம்மளுடைய மாநில உரிமைகளும் காக்கப்படும். அடுத்து இதில் என்னன்னா, இன்னொரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்த இதில் சம்பந்தப்பட்ட 4 மருத்துவக் கல்லூரி இருக்கு. இந்த 4 மருத்துவக் கல்லூரியும் எந்த அரசியல் கட்சியுடைய சார்புடையதுன்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. என்ன பெரிய ரொம்ப வருத்தமான விஷயம் என்னன்னா, சமூக நீதி பற்றி பேசுகிறோம், நீங்கள் பேசுகிறீங்க, இடஒதுக்கீடு பற்றி பேசுகிறீங்க, மாநில உரிமைகளை பற்றி பேசுகிறீங்க. அப்படி இருக்கிறப்ப உங்கள் கட்சி ஒரு முக்கிய தலைவர்கள் இந்த மாதிரி ஒரு கல்லூரிகள் நடத்தும் பொழுது அவங்க இந்த மாநில இடஒதுக்கீடுக்குள்ள வர வேண்டாம், அந்த 7.5% இடஒதுக்கீடு ஏழை மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டாம், ஃபீஸும் நாம ஸ்டேட் கவர்மெண்ட்டோட கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டாம்னு உங்களுடைய முக்கிய கட்சி தலைவர்கள் நடத்தும் கல்லூரிகள் இந்த மாதிரி விண்ணப்பிக்கிறது எந்த விதத்தில் இந்த தமிழக மக்களுக்கு செய்யக்கூடிய ஒரு நியாயமா இருக்கும் அப்படிங்கிற கேள்வியை இந்த திமுக மற்றும் அதிமுக கட்சி தலைமையிடம் நான் இந்த மேடையின் வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வணக்கம்.